தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் நடராஜர், சிவகாமி அம்பாள், சுவாமி மாணிக்கவாசகர் ஆகியோர் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு அறம்வளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தீர்த்தங்களை யாகசாலையில் வைத்து சிறப்பு யாகங்கள், பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடராஜருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் மாணிக்க வாசகருக்கும் பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர், விபூதி, தேன் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள கோமாதாவிற்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாசனை மலர்களை கொண்டு நடராஜர், சிவகாமி அம்பாள், சுவாமி மாணிக்கவாசகருக்கு அலங்காரங்களும் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த ஆருத்ரா தரிசன விழாவில் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்பு சுவாமி அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் பெரியகுளம் முக்கிய வீதிகளான வள்ளுவர் சிலை, பெருமாள் கோவில் தெரு, தெற்கு அக்ரஹாரம், வடக்கு அக்ரஹாரம் உள்ளிட்ட வழித்தடங்கள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. அப்பொழுது சாலையின் இருபுறங்களிலும் இருந்த ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.